ஒரு அறிக்கையில் மக்கள் பிரச்சனை எதுவுமே கிடையாது, சுய பெருமை லைட்டாக தான் தொட்டோம் அவங்கள. ஒரு காலத்தில் அறிக்கைனா கலைஞர் அறிக்கை வந்தால் ஜெயலலிதா அதுக்குன்னு பதில் சொல்லுவோம். இதே மாதிரி தான் இப்போ ஒரு பேட்டி பேசிட்டு வந்தோம். சேம், ஏன் எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கீங்க? அதுக்குன்னு கேட்கவே கூடாதாங்க. அது எப்படிங்க சொல்ல முடியும்? கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுனா முதல்ல மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அது எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாபா ஒரு அறிக்கை ஒன்று எழுதி விடா, என்ன இந்த மாதிரி மேட்ரு, அவன் வந்து அதிரி புதிரி என்பேராயம் பக்காமாஸ், என்ன இது பக்காமாஸ் எல்லாம் எழுதி தான் நேனா அப்படி நேனா பண்ணே கொண்டு வந்து கழுவுற. பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பாட்டோட நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஆரம்பிங்க. அதாவது புதுசாக ஒரு பாரதியார் ஒருத்தர், புது பாரதியாரா நவீன பாரதியார். பவளவிழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா. ஆஹாஹான்னு முடிச்சிருக்க. அது மட்டுமா புதுசாக தமிழ் வார்த்தைலாம் கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிறாங்க. அது போட்டிருக்காங்க. என் பேராயம் என் பேராயம் ஏதோ பழைய படம் டைட்டில் மாதிரி இருக்கு. செங்கோ மனம் பறக்குது இல்லைங்க. என் பேராயம் அப்படின்னா என்ன? என் பேராயம் தெரியல சார். அதில் இருக்க அதான் இருக்கு. அதிரி புதிரினா என்ன? அதிரி புதிரினா அது அதிரடியா இல்லையே. அதிரி புதிரினா அதிரடி கிடையாது. அதுதான் அதிரி புதிரியா கொஞ்சம் அந்த அவசர என்ன அதிரி புதிரி? அது என்ன கரெக்டான அர்த்தம் சொல்லுங்க. இல்லை, ஒரு வார்த்தை புதுசாக வரும் சார், எடுத்துக்கலாம். எப்படி எடுப்பீங்க? புதுசாக எப்படி வார்த்தை போடுவீங்க? ஏதாவது அர்த்தம் இருக்கணும்ல. எல்லா வார்த்தைகளும் ஒரு நாள் புதுசாக கண்டுபிடிக்கிறது தானே, அந்த மாதிரி தான். முதல்ல அரசியலை ஒழுங்காக பண்ணணும். இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி யார்ட்டையா கொண்டு போய் மண்டபத்தில் எழுதி கொடுத்து வாங்குறது. இன்றைக்கி நான் பார்த்தேன், இவர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா அரசியல் பண்ணுறது தான் பிரச்சனைன்னு பார்த்தா அறிக்கை வர்றதுலேயும் பிரச்சனை இருக்குது. தொடர்ச்சியாக அறிக்கை விடுங்க அப்படின்றது நம்முடைய விமர்சனமாக இருக்குது. தொடர்ச்சியாக அறிக்கைகள்ன்றது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும். இப்போ அறிக்கைனா யாரை சொல்லுவோம்? அறிக்கைனா எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் அவர்கள் தெளிவான அறிக்கை விடுவார். அறிக்கைனா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், இவர்கள் அறிக்கை பார்த்தா அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். ஆமாம். ஒரு காலத்தில் அறிக்கைனா கலைஞர் அறிக்கை வந்தால் ஜெயலலிதா அதுக்குன்னு பதில் சொல்லுவாங்க. ஆமாம். இவங்க ராமதாஸ் அவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு போடுவார். அப்போது கலைஞர் அறிக்கை, இப்போ ஜெயலலிதாட்ட அறிக்கை வரும். இப்போ எடப்பாடி அறிக்கைலாம் வேறு லெவலில் ஆகிடுச்சு தெரியுதா நடுவில். ஆமாம். அடினா அடி கரெக்டாக அடி விழுது. அன்புமணி ராமதாஸ் அவர் வேறு லெவலு, பக்கா இதோட போடுறாரு. அவர் டேட்டாஸ்லாம் அவ்வளோ பக்காவாக போடுறாரு. இது அறிக்கை. இன்னொன்று, அன்புமணி ராமதாஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி அறிக்கை வரும். டெய்லி அறிக்கையில் மக்கள் பிரச்சனையை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அறிக்கை டெய்லி விடுறதுக்கு சிக்கல் இருக்குன்னா டெய்லி பேப்பர் பார்த்தாலே போதும், அவ்வளோ இஷ்யூஸ் கொட்டி கிடக்குது. அப்போ நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை பார்க்குறது பேசுகிறதுல தான் பிரச்சனைனா, அட்லீஸ்ட் ஒரு டீமை போட்டு இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்கு, இது ஒட்டி ஒரு அறிக்கை அப்படின்னு வந்தால் நல்லாயிருக்கும். பரவாயில்லப்பா, முன்னைக்கு இப்போ எடப்பாடிக்கிட்ட அது வந்துச்சா, பரவாயில்லப்பா முன்னோட பயங்கரமாக இருக்கிறாருப்பா, வந்துச்சா, என்னையா முன்ன இப்படி இருந்த அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? இப்போது அப்போ அவர் அடிக்கிற அடிலாம் வேறு மாதிரி இருக்குது. அன்புமணி இது அந்த மாதிரி காலம் கெட்டு போச்சா? மாற்றலாம்ல. இல்லை சார், மாத்திரன்ற போர்வை இப்போ தானே வந்திருக்காரு. ஒரு 2 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்களே எல்லாருமே. நீங்கள் சொல்கிற பெயர்கள் எல்லாருமே வந்துட்டு பல நாட்களாக கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அரசியலில் இருக்கிறவங்க, பல இதை பார்த்தவங்க. இவர் இப்போ தானே வந்திருக்காரு, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதா? அப்படியா பேசுகிறீங்க? இல்லை, அது எல்லா கட்சிகளும் வரும்போது நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம்னு சொல்கிறது இப்போ தான் வந்திருக்கேன்னு பேசாதீங்க. ஒன்று இப்படி பேசுங்க, இல்லை இப்படி பேசுங்க. இல்லை, அவரே அந்த அறிக்கையில் சொல்கிறாரு, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறத விட்டுட்டு உங்கள் கட்சி இதையே பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் நேற்று வந்து எங்களை போய் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள். இந்த அறிக்கை யாரை பற்றி பேசுது? மக்களை பற்றி பேசுதா? இவர்கள் பெருமையை பேசுதா? நம்ம லேசாக தொட்டதற்கே அடிக்கிறான்னு பேசுதா? மக்கள் பிரச்சனை பேசுதா? மக்கள் பிரச்சனையை பேச சொல்லி திமுகவுக்கு புத்தி சொல்கிற இவர்கள் கடந்த ஒரு வாரத்தில் என்ன மக்கள் பிரச்சனை பேசுனாங்க சொல்லுங்கள்? எதுவும் பேசலை. அப்புறம் அந்த கேட்கறதுக்கு ஏதாவது இது இருக்கா, தகுதி இருக்கா? இல்லை. இல்லை, அதுக்குன்னு கேட்கவே கூடாதாங்க. அது எப்படிங்க சொல்ல முடியும்? கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுனா முதல்ல மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அது எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்க சொன்ன அன்புமணி அவர்கள் கூட அப்படிதான் சொன்னாரு. இப்ப சொல்றாரா?
இப்போ சொல்கிறாரா? அது இப்போ அவருக்கு ஏதோ ஒரு கட்டாயம். சரி, அதே மாதிரி இவர் ஒரு தடவை நின்று பார்த்துட்டு அன்புமணி ராமதாஸ் சொன்னதோட நிறுத்தினாரா? பத்திரிகையாளர்களை சந்திச்சாரா? அறிக்கை விடுறாரா? இப்போ தான் பேசணும். அறிக்கைனா அன்புமணி ராமதாஸ் மக்கள் பிரச்சனையே பேசுகிறாருன்னு. நீங்கள் தான் நாங்கள் எங்களை விட்ட ஆள் இல்லை, அடுத்த முதலமைச்சர் மக்கள் விரும்பும் முதல்வர் சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கேள்வி வருமா வராதா? கடைசியாக பொதுக்குழு நடத்துனீங்க, அதற்கு பிறகு ஒரு 2 அறிக்கை விட்டீங்க. நீங்கள் ரைட்டு போய் பூட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வர மாட்டீங்க, ரைட்டு. மற்றவர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், அருண்ராஜ், நிர்மல்குமார், கோயம்புத்தூரில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்களே சார், அந்த அந்த மாணவியோட இதே மாதிரி தான் இப்போ ஒரு பேட்டி பேசிட்டு வந்தேன். சேம். ஏன் எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கீங்க? இல்லை, அவங்க நடத்துகிறத சொல்கிறாங்க. அவரும் இதே தான் கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், இவரெல்லாம் என்ன பேசுகிறாங்க, டெய்லி மக்கள் பிரச்சனை என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறான்னு கேட்டால், சார் கோயம்புத்தூரில் போராட்டம் நடத்துனாங்களே. அவர் நடத்தினதான் சொல்கிறேன் நான் என்ன கேட்டேன்? மக்கள் பிரச்சனை டெய்லி பேசுகிறாங்களான்னு கேட்குறேன். என்ன பேசுனீங்க? யாராவது பேசுனாங்களான்னு கேட்டேன். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அது நடத்துகிறாங்களான்னு சொல்கிறேன் நான். அந்த இது நடத்துனாங்கன்னு ஏதாவது கேட்டேன் நான். ஏங்க அவங்க என்ன மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, மக்கள் பிரச்சனையில் என்னங்க பண்ணுறாங்கன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லலாம். கரெக்டு. நான் கேட்குறது அவங்க பண்ணதுல இது ஒன்று தான் இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். அதை தான் நானும் கேட்குறேன். ஒன்று வச்சுக்கிட்டு என்னைக்கோ ஒன்று, அப்புறம் போயிடுறது, என்னைக்காவது மயக்க பிடிக்கிறது, பெரிய வம்புல் தூட்டுறது, டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் பேசுகிறது, வாடா பார்க்கலான்டாடுறது, அதோடு போயிடுறது. இப்படி இருந்தால் நாங்களும் அரசியல் கட்சினா எப்படின்னு கேட்குறேன். ஹோட்டல் வச்சிங்கன்னா டெய்லி மெனுவா? என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் வந்து இல்லை சார், அதை வந்துட்டு மக்கள் முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அவங்க இது பண்ணுறாங்களா இல்லை டெய்லி பேசுகிறாங்களான்றது அது தேர்தலில் அவங்களுக்கு அந்த முடிவை சொல்ல போகிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அது திமுகவை பேசவே கூடாதுன்னு எப்படி? உங்களுக்கு தகுதி இல்லைன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்? எதை பேசக்கூடாதுன்னு சொன்னேன்? திமுகவே பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அது சொல்கிறேன். ஏன் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க? எதை சொன்னேன்? திமுகவோட அவங்க திட்டுறத, மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு எங்களை அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நீ இவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் அப்படி குறுக்குத்தனமாக கேட்டீங்க. அப்போ பேசவே கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டீங்க. நான் அப்படி சொல்லியே. மக்கள் பிரச்சனையை திமுக பேசலைன்னு கேட்குறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதானே கேட்கணும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டினா நீ அதில் இருக்கியா அப்படின்றது கேள்வி. சரி சார், இல்லை அந்த இது இல்லை, அது டிவிக்கே விமர்சனத்தை தனியாக வச்சிடலாம். இன்றைக்கி அவர் கேட்ட கேள்விகளில் எந்தெந்த விஷயங்கள் என்ன கேட்டார்? அந்த அறிவு திருவிழான்னு பேர் வச்சுட்டு அவர் நீங்கள் நம்ம போன பேட்டிலே நீங்கள் அந்த அறிவு திருவிழா பற்றி நிறைய பேசணும். அது தனி விமர்சனம் திமுக பற்றி. அவர் என்ன சொல்கிறாரு கேட்குறது, இந்த அதிரி புதிரி அறிக்கையில் என்ன இருக்குது? இவர்கள் மேலே பிரச்சனையே இவர்கள் இயங்குவது இல்லை. எவ்வாவது ஜான் ஆரோக்கியசாமி அப்படியே வெளியே போகிறது, யாராவது வராங்களா? எப்பா அங்கே வாப்பா ஒரு அறிக்கை அவன் எழுதி விட, என்ன இந்த மாதிரி மேட்ரு, அவன் வந்து அதிரி புதிரி என்பேராயம் பக்காமாஸ், என்ன இது பக்காமாஸ் எல்லாம் எழுதி இந்தா நைனா அப்படி நைனா உடனே கொண்டு வந்து தலைவரை அறிக்கை எழுதி வாங்கிக்கிறேன், கையெழுத்து போடு. இவர் உடனே கையெழுத்து போட்டோன்னே அறிக்கை விடுறது. என்ன இது? ஒரு அரசியல் கட்சி வருங்கால முதல்வர், திமுகவுக்கு மாற்று சக்தி, ஒரு அறிக்கையில் மக்கள் பிரச்சனை எதுவுமே கிடையாது, சுய பெருமை, லைட்டாக தான் தொட்டோம். அவங்கள எப்படி அலறாங்க பார்த்தியா? பக்கா மாஸ் கட்சி நம்ம கட்சி. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இது? முதல்வர் அவர்களும் அந்த மாதிரி அறிக்கை தான் வருவார் கிட்டத்தட்ட. அவர் ஒரு அண்ணாத வேண்டியதை அவர் அனுபவிச்சுக்க போகிறாரு. முதல்வர் அது மட்டுமா பண்ணுறாரு? தேர்தல் படிவத்தை வச்சுக்கின்னு விளக்கம் கொடுத்துனுக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு ஃபில் பண்ணவே தெரிலன்னு. இன்றைக்கி ஒரு மாவட்ட ஆட்சியர், அரியலூர் மாவட்ட ஆட்சியர் க்ளீனாக அறிக்கை அந்த படிவத்தை வச்சு எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி தராரு. அவருக்கு ரொம்ப தைரியம், முதல்வருக்கு எதிராக பேசுகிறார். அதனால் அதை விட்டுருங்க, சப்ஜெக்ட் மாறக்கூடாது. அப்போது நீ வருங்கால கட்சி அப்படிலாம் போகிறேன்னா நீ உன் அறிக்கையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் டெய்லி அணுகணும். எப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல? அதை மக்கள் பார்த்துக்க போகிறாங்க. மக்கள் எப்படி பார்த்துக்குவாங்க? நான் தேர்தலில் அவர் அதுக்காக நான் கேட்குறேன், மக்கள் எப்படி பார்த்துக்குவாங்க? மக்கள் பிரச்சனையை பேசினால்தான் மக்கள் பார்ப்பார்கள். அதுதான் சார், அவர் மக்கள் பிரச்சனையை பேசல, நாங்கள் ஓட்டு போடாமல் விட போகிறோம். அதெல்லாம் அப்படிலாம் போக முடியாது. நீங்கள் இப்படிலாம் போய்கிட்டு அரசியல் கட்சினா விமர்சனங்கள் என்பது வரத்தான் செய்யும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. விமர்சனம் மக்கள் பார்த்துக்க போகிறாங்க சார், என்ன அர்த்தம்? விமர்சனம் நீங்கள் பேசாதீங்கன்னு தான் அர்த்தம். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. அதுக்கு பேர் அதற்கான தண்டனையை அவர்கள் தேர்தலில் அனுபவிப்பாங்க. தண்டனைலாம் அப்புறம் கதைங்க. நான் என்ன சொல்கிறேன், விமர்சனம் அவதூறு பண்ணக்கூடாது. விமர்சனம் வைக்கிறோமா இல்லையா? அது வைக்கலாம். அப்போ அதான் விமர்சனம். என்னங்க பண்ணீங்க? மக்கள் பிரச்சனை என்னங்க பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க? இதுதான் கேள்வி. ஒரு அரசியல் கட்சி வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னா, இப்போ அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, அவங்க அதிரி புதிரி என்ன போட்டாலும் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் ஜனங்க பிரச்சனையை பற்றி பேசினா தான் ஜனங்க நெருக்கமாவாங்க. இவர் இன்னும் இப்படியே காலம் தள்ளலான்னு நினைக்கிறாரு, அது தப்பு.
ரெண்டாவது இவர்கள்ட்ட இருக்கிற டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். இவர்கள் கரூருக்கு பின்னாடி கொஞ்சம் மாறினாங்க அப்படின்னு பார்த்தா இன்ன வரைக்கும் மறுபடியும் அதே பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அறிக்கை வாங்கி போகிறதெல்லாம், அப்புறம் உத்தேச வேட்பாளர் பட்டியல் அதெல்லாம், அந்த மாதிரி உத்தேச வேட்பாளர் பட்டியலெலாம் போட முடியாது. ஏன்னா வேட்பாளர் எல்லா கட்சியுமே பாருங்கள், பெரிய கட்சி கூட எடுத்துங்க, திமுக அதிமுக. அது செய்தியில் வர தகவல் தானே சார் சொன்னாங்க. தகவல்னா என்ன, இதைத்தான் நான் சொல்கிறேன் திரும்ப இந்த ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஆட்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு அதை அப்படியே 2 நாளைக்கு சுத்தம், அதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டு இப்படி. உத்தேச பட்டியல்ன்றது கடைசியில் தான் வரும். விருப்ப மனு வாங்குவாங்க முதல்ல வேட்பாளர்கிட்ட, அதை வாங்கி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் உத்தேச பட்டியல் வரும். அப்போ இப்போவே உத்தேச பட்டியல்னா அப்போ இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரனா, இந்த மாதிரி கருத்தை உருவாக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது. அதனால் இவர்கள் மாறணுன்றதான் நம்முடைய விமர்சனம். மாறணுன்றது டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஸ்பீடப் பண்ணணும். தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை, சும்மா நான் அப்படியே உருட்டிட்டு போவேன் இந்த மாதிரிலாம் போடுவேன்னா கேலிக்குள்ளாக்குவாங்க. அதுதான் பிரச்சனை. சரி சார், இப்போ அவர்கள் மேலே இருக்க விமர்சனத்தை ஒரு பக்கம் நீங்கள் வைக்கிறீங்க. பட் அவர் இதில் குறிப்பிட்டிருந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவங்க நடத்துனது அறிவு திருவிழா இல்லை, ஒரு அவதூறு திருவிழா. இவங்களோட கொள்கைன்றதே வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை அடுத்தவங்களை பற்றி அவதூறு பேசுகிறதும் லஞ்ச லாவண்யம் இப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதில் கூட 69க்கு பிறகு அவதூறு. ஆமாம், 69, அதாவது அண்ணாவோட மறைவுக்கு அப்புறம் அவர் அப்போ கருணாநிதி அவர்களையும் சேர்த்து தான் குறிப்பிடுறாருன்ட்டு. கருணாநிதியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். அதுதான் சொல்கிறேன். அப்போ காமராஜர் அண்டங்காக்கன்னு சொன்னது அதான் சொல்கிறேன். கருணாநிதியிலேருந்தே இவங்களோட போக்கு அந்த அவதூறு திருவிழா அவதூறு தான். இவர்கள் அவதூறுக்கு தான் டிஎன்ஏலே இவர்கள் அவதூறு இருக்குது. எதிர்த்து பேசணும்னா விமர்சனம் பண்ண மாட்டாங்க, தனிநபர் தாக்குதல் உருவக்கேலிலாம் பண்ணுவாங்க. 60களிலேயே காமராஜரை இவர்கள் நான் சொன்ன வார்த்தையில் அவதூறு பண்ணியிருக்காங்க. கொல்லுகப்பட்டர்னு ராஜாஜியை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பலரையும் அவதூறு பண்ணியிருக்காங்க. பெரியாரை பல அவதூறு. பெரியாரை தூக்கு மாற்றலாம் கார்ட்டூன்லாம் போட்டவங்க. பெரியார் ஏன்னா பெரியார் 67 ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட். அப்போ இந்த மாதிரிலாம் இவர்களுடையது அந்த வழித்தோன்றல்கள் அது எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, விஜயகாந்துக்கு, இப்போ விஜய்க்கு அப்படின்னு வருது. பல விஷயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.